ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிரைம் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோ சங்கர் அப்படிங்கிறவரோட கிரைம் ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கிரைம் ஸ்டோரி பாத்தீங்கன்னா, இவர் ஆட்டோ சங்கர் அப்படிங்கிறவர் ஒரு சீரியல் கில்லருங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 பேரை கொலை பண்ணியிருக்காரு. கொலை பண்ணி அவர் வீட்லயே புதைச்சிருக்காரு. அதனோட ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இவருக்கு தூக்கு தண்டனை விதிச்சிருக்காங்க. அப்புறம் ஜெயில இருந்து ஒரு தப்பிச்சு போயிருக்காரு. ஆட்டோ சங்கர் யாரு, அவரோட பின்னணி என்னங்கிறதா இந்த ஸ்டோரியில நம்ம பார்க்க போறோங்க. இது கிரைம் ஸ்டோரி. நான் உங்கள் சேலம் சூரிய பிரகாஷ் பேசுறேங்க. ஆட்டோ சங்கர் 1954 பிறக்கிறாருங்க. ஜனவரி மாசம் 1994 இவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறாங்க. இவங்க அப்பா ஒரு கேரளாக்காரருங்க. அவரு காங்கயம் பாளையம் அப்படிங்கிற இடத்துல வேலூர்ல இருக்கு. அந்த இடத்துல இவர் இருந்திருக்காரு. அப்புறம் என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஜெயலட்சுமி அப்படிங்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. குடும்ப சூழ்நிலை வறுமை காரணமா திருவான்மையூருக்கு வர்றாரு. இவர் நாயர் அப்படின்னாலும் ஒரு டீ கடை போட்டு தன்னோட பொழப்பு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல இவரோட மனைவி இவரை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. சங்கர் சின்ன பையனா இருக்காரு. சின்ன பையன்ல விட்டுட்டு போனனால அம்மாவோட அக்கா இவரை பாத்துக்கிறாங்க. இவர் வளர்த்துறாங்க. அதுக்கப்புறம் இவர் பியூசி வரைக்கும் சங்கர் படிக்க வைக்கிறாங்க. படிச்சுட்டு என்ன பண்றாருன்னா, வேலை இல்ல, பெயிண்டிங் வேலைக்கெல்லாம் போயிட்டு ஏதோ ஒரு கொடுக்குற கூலி வேலை லேபர் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ரிக்ஷா வாங்கி ஒரு வாடகைக்கு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்ப இவர் மனசுல என்னன்னு பாத்தீங்கன்னா, பணத்தாசை, அதிகமான ஒரு பணத்தாசைங்க. பணத்தை எப்படியாவது குறுக்கு வழியிலேயே எப்படியோ நம்ம சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசைப்படுறாரு. அப்ப அதே ஏரியால இருக்கக்கூடிய வில்சன் அப்படிங்கிற அவரோட ஃப்ரெண்டு தான் ஒரு ஆட்டோ டிரைவர். அதே மாதிரி அந்த ஏரியால ஒரு தாதா மாதிரின்னு வச்சுங்களேன். அவர் ஆட்டோ கொடுத்து இந்த சாராயத்தை நீ கடத்தி கொண்டு போய் அங்க கொடுக்கணும், இது ஒரு வேலையா வச்சிரு அப்படிங்க. அவரும் அப்பப்ப டைம் கிடைக்கும் போது அவர்கிட்ட வண்டி ஆட்டோ வாங்கிட்டு போய் இன்னொரு ஏரியால கொண்டு போய் கொடுக்கறத ஒரு வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்காரு. நல்ல லாபம் கிடைக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி, சரி நம்மளும் இந்த சாராய தொழில நம்மளே நடத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ண என்ன பண்ணியிருக்காருன்னா, இவரே அந்த சாராய தொழில் நடத்தலாம்னு சொல்லி முயற்சி பண்ணி ஒரு வண்டி வச்சு இது மாதிரி கடத்திட்டு இருந்திருக்காரு. சாராயம் அப்படிங்கும் போது பல ரவுடிகள் இருப்பாங்க, அடிக்கடி டார்ச்சர் பண்றாங்க. போலீஸை விட்டு ஏதோ ஒன்று டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. சரி பொழப்பு எப்படியா நடத்தணும், என்ன பண்றான், இந்த வேலை நம்மளுக்கு சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, சரி திரும்பவும் ரிக்ஷா வச்சுட்டு ஓட்டிட்டு அப்படியே வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஒரு அம்மா இவர் வண்டியில வாடகைக்கு கேட்கறாங்க. சோ அவங்க போறது பாத்தீங்கன்னா மகாபலிபுரம் வரைக்கும் போகணும். ஆனா இவர் அடிக்கடி கொண்டு போய் விடுறாரு. ஆனா ரொம்ப தூரமா இருக்கிறதுனால என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆட்டோ வாங்கலாம், நம்மளும் ஒரு ரெகுலரா வேலை கிடைக்குது அப்படின்னு சொல்லி இவரு என்ன பண்றாரு, கொண்டு போய் டிராப் பண்றாரு. இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்பதான் அந்த அம்மாட்ட ஒரு பேச்சு கொடுக்குறாரு. அப்பதான் தெரியுது அந்த அம்மா ஒரு விபச்சாரி அப்படின்னு சொல்லி தெரிய வருது. சோ இது இது மாதிரி தொழில் இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி, அது மேல என்ன போகுதுன்னா, அந்த தொழில் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி அடுத்ததான் அவருக்கு ஒரு யோசனை வருது. சோ பெண்களை வச்சு விபச்சாரம் செய்யற ஒரு வேலையில இவர் செஞ்சிட்டு இருக்காருங்க. சோ இவர் கான்டாக்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் வராங்க. இது ஒரு தொழிலாவே வச்சு இவர் செஞ்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த தொழில பாத்தீங்கன்னா நிறைய பணம் சம்பாதிச்சிடுறாரு. ஈசிஆர்ல ரோட்ல ஒரு பங்களா வாங்குறது. ஸோ இது மாதிரி அந்த அளவுக்கு பெரிய அளவுல ரீச் ஆயிடுறாங்க. அப்புறம் ஜோகீஸ்வரி அப்படிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவர் மூலியமா 4 குழந்தைங்க பிறக்குது. ஸோ ஸ்டார்டிங்ல நான் சொன்னேன் இல்லைங்க, ஒரு பொண்ணு இவரோட ஆட்டோல ஏறினாங்கன்னு சொன்னோம் இல்லைங்க, அந்த பொண்ணையும் இவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆக மொத்தம் இவருக்கு 3 மனைவிகள் இருக்காங்க. அப்புறமா இவரோட இன்னொரு மெயினான வேலையை என்ன பண்ணிட்டு வர்றாருன்னா, அந்த டியூப்ல சாராயத்தை கடத்துறது. ஸோ இது ஒரு மெயின் வேலையா செஞ்சுட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாத அப்ப இவர் அதிகம் செக்கிங் பண்ணல. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இதே ஒரு பொழப்பா வச்சிருக்காங்க. அப்புறம் போலீஸ் இதை இந்த மேட்ரு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயத்த இவங்க கடத்துறாங்கன்னு சொல்லி இவர் அடிக்கடி ஜெயிலுக்கு போறதே ஒரு வழக்கமாகவும் இவரு இருந்தாரு. அப்பதான் 3வது மனைவியா இருந்த அந்த லலிதா அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, இவர் ஜெயிலுக்கு போயிடுறாருங்க. ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா சரி என்ன பண்றது, அந்த கூட ஒரு ஃப்ரெண்டு வராருங்க, சுடலை அப்படின்னு சொல்லி. அவர் என்ன பண்றாருன்னா, அவர் ஜெயில தான் பழக்கமாகறாரு. இவர் சங்கர் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்றாரு, லலிதாட்ட பேசி அவங்களை எப்படியோ தன் வசம் ஈர்த்தர்றாரு. அதனால என்ன பண்றாங்க, 2 பேரும் லவ் பண்றாங்க. அப்படியே 2 பேரும் ஓடி போயிடுறாங்க அந்த இடத்த விட்டு. அப்புறம் ஜெயில இருந்து வந்தோன்னா பாத்தீங்கன்னா, இவர் சுத்தி ஒரு கூட்டம் இருக்குது. ஏன்னா பணம் இருக்கு அப்படின்னோடனே இவர் சுத்தி ஒரு கேங் உருவாகுது. அந்த கேங்ல இருக்கிறவங்க சும்மா இல்லாத ஒரு உசு பேத்து விடுறாங்க. பாரு உங்க கூட இருந்து இப்படி இதாயிட்டான்ல, உங்க கூட இருந்து உனக்கு துரோகம் பண்ணிட்டான்ல அப்படின்னு சொல்லி உன உசு பேத்துறாங்க. அப்புறம் லலிதாவை எப்படியே தேடி கண்டுபிடிக்கணுங்கிற ஒரே வேலையை அதையே வச்சு அலையிறாரு. கண்டும் பிடிக்கிறாரு. லலிதா ஒரு கிளப் டான்சர் அப்படிங்கிறதுனால திரும்ப அவங்க ஊருக்குள்ளார வந்தோம்னா சங்கரோட கண்ணில் பட்டுறாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா, சங்கர் நைஸா அவங்கள பேசி பெரியார் நகர்ல இருக்கக்கூடிய அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருந்தெல்லாம் போடுறான். விருந்தெல்லாம் போட்டு சாப்பிட வைக்கிற மாதிரி பண்ணி அவங்க கழுத்தை நெரிச்சு கொண்டுறான். அதே வீட்டுல புதைச்சிடுறான். ஸோ சுடல் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சுடலையும் அவரை தேடி வர்றாரு. நீ எங்க லலிதாவை காணோம் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல லலிதா மும்பைக்கு போயிட்டா, வேற ஒரு பணக்காரன் கூட தொழில ஏதோ ஈடுபடுற போல இருக்கு அப்படின்னு சொல்லி
அவ வந்து சமாளிச்சிடறான். ஸோ அவனும் வந்து பெரிய அளவுல இது கிடையாது, ஏன்னா அவன் வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கல. ஸோ ஏதோ ஒரு இது கிடைச்சதுன்னு சொல்லி அவனும் ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறான், அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணிடுறான். சுடலமுத்து மேல ஒரு கோபம் வருது. ஏன் அப்படின்னா அவன் நம்ம கூடயே இருந்து நம்மளுக்கே துரோகம் பண்ணிட்டான்ல அப்படின்னு சொல்லி திரும்ப சுடலமுத்துவும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ஒரு விருந்து போடுறான் அப்படின்னு சொல்லி விருந்து போடுறாரு. விருந்து போட்டு அவரையும் கொலை பண்ணி வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்துல புதைச்சிடுறாங்க. புதைச்சி அங்க இருக்க செடிகளை அங்க வச்சிடுறாங்க. ஸோ அதை ஒவ்வொருத்தரையும் கொலை பண்றது, அங்க செடிகளை வைக்கிறது, அந்த சிவப்பு ரோஜாக்கள் படம் மாதிரியே இது மாதிரியே பண்ணிட்டு வந்திருக்காருங்க. மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா ரவி அப்படிங்கிறவன் வந்து சுடலையோட ஃப்ரெண்டு. அவன் என்ன பண்ணிருக்காருன்னா வந்து சங்கர்கிட்ட வந்து மிரட்டி கேட்டிருக்கான், ஏன்னா இது மாதிரி என்னோட ஃப்ரெண்டு எங்கட சுடலை காணாம் அப்படிங்க. சரி இவனுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவனையும் கூப்பிட்டு என்ன பண்ணிருக்கான்னா அவனையும் அதே மாதிரியே விருந்து கொடுக்குற மாதிரி கொடுத்து கொலை பண்ணிடுறான். ஸோ கொலை பண்ணி அதே வீட்டுல வந்து புதைச்சி திரும்ப ஒரு செடியை வச்சிடறான். ஸோ இது ஒரு வழக்கமா வச்சுட்டு ஒவ்வொருத்தர கொலை பண்ணிட்டு இருக்க. ஸோ இந்த விஷயம் யாருக்கு தெரியாது, இதை மூடி மறைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். 3 ஆளுங்க இருக்காங்க ரவுடிங்க மாதிரி. அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த விஷயத்த ஸ்மெல் பண்ணிட்டு எப்படியாவது இவன்கிட்ட இருந்து சங்கர்கிட்ட இருந்து பணம் புடுங்கணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அப்போ வந்து அங்க இருக்கக்கூடிய என்ன பண்றாங்க, அவனை வந்து மிரட்டுறாங்க. அப்ப இவனும் வந்து சரி திரும்பவும் நம்ம வந்து சரி இவனுங்களையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி என்ன பண்றாருன்னா வீட்டுக்கு கூப்பிடுறாரு. அங்க இவங்க கூட இருக்கக்கூடிய அடியாளுங்களை வச்சு 3 பேர்த்தையும் அடிச்சே கொன்னுடுறாங்க. கொன்னு அதே வீட்லயே புதைச்சிடறான். இதுல வந்து பாத்தீங்கன்னா சம்பத், மோகன், கோவிந்தராஜ் அப்படின்னு 3 பேர்த்தையும் இப்படி கொலை பண்ணிடுறாருங்க. அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா இவங்க குடும்பத்துல இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தெலவுறாங்க. இந்த 3 குடும்பத்தை சேர்ந்தவங்களும் வந்து தெலவி பாக்குறாங்க, எங்க போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெலவுறாங்க. அப்ப இந்த சம்பத் அப்படிங்கிறவரோட மனைவி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க எப்படியாவது கண்டுபிடிக்கணும். ஏன்னா அன்னைக்கு முதல் நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சங்கர் நான் வீட்டுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட மனைவிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ அதனால சந்தேகம் அடைஞ்சவங்க என்ன பண்றாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்க எப்படியாவது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் வந்து அப்ப கம்ப்ளைண்ட் வந்து ஒன்றும் பெருசா எடுத்துக்கல. ஸோ இப்படியே வந்துருவாத குடிக்கிறவங்க இங்கே சுத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அது வந்து பெரிய மேட்டரா எடுத்துக்கல. அப்ப இவங்க சொல்லி சொல்லி பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா கவர்னர் அவர்கிட்ட ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா திரும்ப வந்து அந்த ஸ்டேஷனுக்கு அனுப்புறாங்க. ஸோ இப்ப வந்து உங்களுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பயும் வந்து சரியான நடவடிக்கை எடுக்கல, மிரட்டி அனுப்பிடுறாங்க. பத்திரிகையில என்ன பண்றாங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு செய்தியை ஒண்ணு போடுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது. அதுக்கப்புறம் மேற்கொண்டு ஒரு 2-3 நியூஸ் வந்து போகுது. இதனால வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கமிஷனர் அளவுல இந்த நியூஸ் வந்து பரவுது. உடனே இந்த இதுக்கு வந்து அதாவது இந்த கேஸ்ல வந்து ரொம்ப மும்முரம் காட்டுறாங்க. சங்கரை கைது பண்றாங்க. கைது பண்ணி போலீஸ் வந்து அவனுக்கு சரியான விசாரணை பண்றாங்க. விசாரணை மூலியமா வந்து அவன் தான் வந்து கொலை பண்ண 3 பேர்த்த அப்படின்னு சொல்றாங்க. சரி நீ எங்க கொலை பண்ணன்னு சொல்லி வீடை வந்து சர்ச் பண்ணும்போது வீட்டுல இருந்து ஒரு 3 பாடி எடுக்கிறாங்க. 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிடுறாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய இன்னொரு போலீஸ் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு இடமா சர்ச் பண்ணும்போது 4ஆவதா ஒரு பாடி ஒண்ணு கிடைக்குதுங்க வீட்டுக்குள்ளார. என்ன சொல்றேன் 3 பேர்னு சொன்னா இப்ப நீ 4ஆவதா ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது இல்ல ஆமா 4 பேர் தான் நான் கொலை பண்ணேன் அப்படிங்கிறான். திரும்ப என்ன பண்றாங்கன்னா போலீஸ் கஸ்டடியில அவனை வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது மேற்கொண்டு 2 கொலை பண்ணதையும் சொல்லிடுறான். ஆக மொத்தம் இவன் வந்து 6 கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிய வருதுங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா கோர்ட்ல வந்து இவனுக்கு மரண தண்டனை விதிக்கிறாங்க. மரண தண்டனை விதிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா வந்து ஒரு எத்தனையோ வந்து மர்டர் பண்ணிருக்காங்க ஒரு பெரிய பெரிய ரவுடிங்க அப்படின்னா. ஆனா ஏன் இவனுக்கு வந்து மரண தண்டனை வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுல இவர் வந்து ஒரு பிம்ப், அதாவது ஒரு காமத்தரகருங்க. இந்த சின்ன வயசுல இருக்கீங்க, அதாவது ஒரு 14 to 18 வயசுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பசங்க எல்லாம் என்ன பண்றதுன்னா இவரு அதாவது ஆதரவற்று சென்னை ஊர் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வரவங்கள ஆதரவற்றவங்களை கடத்திட்டு போய் அவங்க வந்து இவனை வலைக்கு வர வச்சு விபச்சாரத்துல ஈடுபடுறது, பெண் குழந்தைகளை இது மாதிரி விபச்சாரத்துல ஈடுபடுறது ஒரு வேலையை வச்சிருந்தாங்க. ஸோ இதனால பல கேஸ் வந்து இவன் மேல இருக்கு. அதனாலேயே இவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அப்படி இல்லை இவரு கூட சேர்ந்து மொத்தம் 11 பேர்த்த கைது பண்றாங்க. பாபு அப்படிங்கிற ஒரு அக்யூஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவரா மாறிடுறாருங்க. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா 1990 இருந்து 91 வரைக்கும் கிட்டத்தட்ட 46 வாய்தாக்கு அப்புறமா இவரோட கேஸ் வந்து தூக்குல போடுறாங்க. மத்த அனைவரையும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வருடங்கள் வந்து ஒரு குறுகிய வருடங்கள் வைத்து ரிலீஸ் பண்றாங்க. இவரு கூட சேர்ந்து மொத்தம் 3 பேர்த்துக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறாங்க. எல்டின், சிவாஜி அப்படிங்கிற 2 பேர்த்துக்கும் சேர்ந்து இவரோட தூக்கு தண்டனையில போடுறாங்க. ஆனா சங்கரை வந்து சேலம் மத்திய சிறைச்சாலையில தூக்குல போடுறாங்க. இவரு தான் வந்து தூக்குல போடப்பட்ட கடைசி நபர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த தூக்கு தண்டனையும் விதிக்கல. ஸோ இதுதான் வந்து அதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவர் ஜெயில இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. அது ஒரு கேஸா நடக்குதுங்க. ஜெயிலுக்கு ஒரு இல்லைங்க மளிகை சாமானா அரிசி மூட்டைன்னு அந்த அரிசி சாக்கு பை இருக்குது இல்லைங்க, அதை என்ன பண்றாருன்னா காம்பவுண்டுக்கு மேல தூக்கி போட்டு கயிறை போட்டு அங்க வந்து கண்ணாடி சில்லெல்லாம் இருக்கும்ல, கண்ணாடி எல்லாம் பதிச்சிருப்பாங்க, அது குத்தாத இருக்கிறதுக்காக அந்த சாக்கை தூக்கி போட்டு கயிறை வெளியில வீசி தப்பிச்சிருக்காருங்க. இவர் கூட வந்து சேர்த்து 5 பேர் தப்பிச்சு போயிருக்காங்க. அதுல வந்து இவரு வந்து பிடிபட்டுறாரு. இவரோட வந்து 3 பேர் பிடிபட்டுறாங்க. மீதி இருக்கிறவங்க
அவங்க 2 பேரும் நார்த் இந்தியாவில் வந்து கைது பண்ணிடுறாங்க. அப்புறமா இவர் வந்து கைது பண்ணிட்டாங்க, கைது பண்ணி உள்ளார கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் இவர் கடைசி நாள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனம் வருந்தியதாகவும், தான் செய்த தப்பை வந்து நினைச்சு வருந்தியதாகவும், என்னதான் இவர் வந்து வருந்தினால் கூட இவர் பண்ணது தவறு தான், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அவருக்கு தண்டனை கொடுத்ததும் கரெக்டான ஒரு தீர்ப்பு தான். இருந்தாலும் வந்து கடைசி காலம் வரைக்கும் இவர் வந்து ஒரு மனம் வருத்தத்திலையும் செய்ததை நினைத்து வருந்தியதாகவும், தன்னோட குடும்பத்தை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரு. ஆனா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருமே வந்து இவரை பாக்குறதுக்கு வரல அப்படிங்கிறத விட யாருக்கும் பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம், யாருமே வரலைங்க. அப்புறம் இவர் கடைசி காலம் வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய சர்ச் போறத ஒரு வழக்கமா வச்சிருக்காரு. அந்த டைம்ல தான் இவன் மனம் மாறுனதாகவும் சொல்லப்படுதுங்க. அப்ப வந்து கடைசி காலம் வந்து சர்ச்சிலே கழிச்சாரு அப்படின்னு சொல்லலாங்க. அப்ப வந்து ஜெயில் வார்டனா இருக்கக்கூடியத அன்னைக்கு தூக்குல போட போறாங்க. அப்ப வந்து ஜெயில் வார்டனா இருக்கக்கூடியவர் வந்து அன்னைக்கு ஒரு நாள் வந்து அவரோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அந்த டைம்ல வந்து அவர்கிட்ட வந்து தன்னோட உண்மைகள் எல்லாமே வந்து சொல்லியிருக்காரு, என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, ஸோ இது வரைக்கும் என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லியிருக்காரு. சரி, வேற வழி இல்லை, அன்னைக்கு ஒரு நாள் அவரோட தான் இருந்தாகணும் அப்படிங்கிறதுனால அவரும் வந்து இருந்திருக்காரு, ஜெயிலரும். ஸோ அப்போ அந்த டைம்ல வந்து அவரை தூக்குல போட போறாங்க. அந்த தூக்குல போட போற கடைசி தருணத்துல அந்த ஜெயிலர் அவரோட கையை வந்து முத்தமிட்டு இருக்காரு, இறந்துட்டான். ஸோ இவ்வளவு பெரிய ஒரு சீரியல் கில்லரா இருக்கக்கூடிய ஒரு நபர் ஆட்டோ சங்கர் அப்படிங்கிற ஒரு மறைவு வந்து இந்திய அளவுல பேசப்பட்டதுங்க இந்த செய்தி. அதாவது இந்திய அளவுல தமிழ்நாடே உலுக்கிய ஒரு செய்தி அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இது போன்ற பல கிரைம் ஸ்டோரிஸை நம்ம பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேலம் சூரிய பிரகாஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.